கவரப்பேட்டையிலேருந்து ஊத்துக்கோட்டை பைபாஸ்லேருந்து 2 கிலோமீட்டரில் ஒரு 7 ஏக்கரை நாம் ஒரு மாந்தோட்டமாக உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். மாந்தோட்டனாலே நம்ம என்ன நினைப்போம்? பெங்களூரா இருக்கும், ருமானி இருக்கும், இமாம் பசந்த் இருக்கும், இந்த வெரைட்டி தான் இருக்கும்னு நினைப்போம். ஆனால் இந்த தோட்டத்தில் முழுக்க முழுக்க நம்ம ஜப்பான் வெரைட்டியான மியாசகி தான் நம்ம வச்சுருக்கோம். எதுக்காக இதை பண்ணியிருக்கோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்குள்ள உங்களால் ஒரு சூப்பரான இன்கம் இதன் மூலமாக நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். லோக்கல் மார்க்கெட்லேயே நல்ல டிமாண்ட் இருக்குது இந்த வெரைட்டிக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம ஊடு பயிராக வேர்க்கடலை போட்டிருக்கோம். பாருங்கள், எதையுமே நம்ம காலியாக வைக்கல. இடையில கொஞ்சம் தென்னை வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய மீன் குளம் வச்சுருக்கோம். அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்து தான் முழுக்க முழுக்க நம்ம பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இதனால் பயிர்களுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குது. நல்ல ஈல்டும் நம்மளால் எடுக்க முடியும். இந்த தோட்டத்தில் ரொம்ப கம்மியான பிளாட்டு தான் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்குடில் ஃபேமிலியோடு இணையுங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்கம் ஜென்ரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்க.